ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளின் தியானத்திற்காக ஆண்டவர் நமக்கு தந்த வேத வார்த்தையை நாம் பார்க்கலாம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிரம்பி இருந்தது. யூத தேசத்தை ஆளுகை செய்த ராஜா தான் இந்த உசியா ராஜா. பல வருடங்களாக அந்த தேசத்தை மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் ஆசீர்வாதமாகவும் அவர் ஆட்சி செய்து கொண்டு வருகிறார். அவருடைய ஆட்சியின் கீழ் இருந்த குடிமக்கள் அவருடைய ஆட்சியிலே மிகவும் திருப்தியோடு சமாதானமாக தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் உசியா ராஜா திடீரென்று மரித்து விடுகிறார். அந்த நேரத்தில் அந்த யூத தேசத்தில் இருந்த எல்லா ஜனங்களுக்கும் அந்த தேசத்தில் ஊழியக்காரராய் இருந்த தீர்க்கதரிசி ஏசாயாவுக்கும் மிகுந்த வேதனையாய் இருந்தது. இதுவரைக்கும் எங்களை ஆட்சி செய்து வந்த ராஜா மரித்து விட்டாரே, இனி எங்களை ஆட்சி செய்கிற ராஜா யார் என்ற ஒரு கலக்கம். இந்த ஊழியக்காரருக்கு இந்த தேசத்தை இனி யார் ஆளுகை செய்வா, இந்த ஜனங்களை இனி யார் வழி நடத்துவா என்கிற ஒரு பாரத்தோடு அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நின்று ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறார். அந்த நேரத்திலே ஆண்டவர் உசியாவுக்கு ஒரு காரியத்தை ஒரு ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள உசியாவின் வாழ்நாள் முடிந்து விட்டாலும் உங்களை ஆளுகிற ராஜாதி ராஜாவுடைய ஆட்சி உங்களை விட்டு இதுவரைக்கும் மாற்றப்படவில்லை என்பதை அவர்கள் கண்டுகொள்ள வேண்டும். உசியாவின் சிங்காசனம் ஒருவேளை காலியா இருக்கலாம், ஆனால் உங்களை ஆட்சி செய்கிற தேவாதி தேவனுடைய சிங்காசனம் இன்றைக்கும் நிறைவாய் அதிலே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை அவர்கள் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் கண்களை திறந்து அவர் ஒரு அழகான ஒரு தரிசனத்தை காண்பித்து கொடுத்தார். அந்த தரிசனம் தான் நாம் இப்போ வாசிக்க கேட்ட ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருப்பதை இந்த ஏசாயா தீர்க்கதரிசி பார்க்கிறார். அல்லேலூயா. அவ்வளவு மேன்மையான சிங்காசனத்தில் தேவாதி தேவன் வீற்றிருந்ததை பார்த்து இந்த தீர்க்கதரிசி பயந்து நடுங்கி அவர் பேசுகிறார். ஐயோ, நான் அதமானேன். இவ்வளவு வல்லமை உள்ள தேவன், மகிமையான தேவன், பரிசுத்தம் உள்ள தேவனை நான் தரிசித்து விட்டேனே என்று பயந்து அவர் நடுங்குகிறார். அல்லேலூயா. அவர் பார்த்த அந்த தரிசனத்தில் இன்னும் ஒரு மேன்மையான ஒரு காட்சி அவர் பார்க்கிறார். ஆச்சரியமாக பார்க்கிறார். அவர் சிங்காசனத்தையும் பார்த்தார், அதில் வீற்றிருந்த ராஜாதி ராஜாவையும் பார்த்தார். அடுத்ததாக அந்த ராஜாதி ராஜாவுடைய சரீரத்தில் இருந்த வஸ்திரத்தையும் பார்த்தார். அந்த வஸ்திரத்தின் தொங்கல் ஆலயத்தை நிரப்பி இருந்ததையும் அந்த தேவ மனிதன் பார்த்தார். ஹல்லேலூயா. அவருடைய ஆலயத்தில் தேவாதி தேவனிடத்தில் இருந்த பரிசுத்தமும் மகத்துவமும் வல்லமையும் நிரம்பி இருந்ததை அவர் பார்த்தார். ஹல்லேலூயா. ஆமென். தேவஜனமே, நாம் ஆராதிக்கிற தேவன் நீங்கள் கற்பனைக்கு எட்டி பார்க்கிற ஒரு உருவத்திலேயோ இல்லது ஒரு எண்ணத்திலே அவர் இருப்பதில்லை. மாறாக அவர் மகிமையின் ராஜா, அவர் மகத்துவம் உள்ளவர். உபாகமம் 10:17 வேதம் சொல்லுகிறது பாருங்க, மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவன் என்று. நம்முடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்ட தேவன் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். நம்முடைய வார்த்தைக்கு அடங்காத தேவன், நம் அறிவுக்கு எட்டாத தேவன் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். அதான் வேதம் சொல்லுகிறது, அவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த தேவன் பாருங்க எவ்வளவு பெரியவராய் இருப்பார். வேதம் சொல்லுகிறது, வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன். ஹல்லேலூயா. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று அவரே வேதத்தை சொல்லி இருப்பதை நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய வஸ்திரத்தின் தொங்கல் ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை முழுமையாய் நிரப்பி இருந்தது. எவ்வளவு பெரிய தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அதான் வேதம் சொல்லுது, கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். ஓ ஹல்லேலூயா. அவர் பெரியவர்,
அவர் ஆலயத்திலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், அவர் தீர்க்கதரிசிகளிலும் பெரியவர், அவர் யோனாவிலும் பெரியவர், அவர் சாலமோனிலும் பெரியவர், அவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிற உன்னதமான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு ராஜா, பண்டைய காலத்துல எல்லாம் ராஜா வந்து நீள அங்கி போட்டிருப்பாங்க, அவங்க ராஜ வஸ்திரத்தை தரிச்சிருப்பாங்க. அவங்க சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கும் போது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ராஜாவுடைய வஸ்திரம் பாத்தீங்கன்னா அவர் உட்கார்ந்து இருக்கிற அந்த தரையில அப்படியே கீழே இறங்கி அப்படியே இருக்கும் பாருங்க. அந்த வஸ்திரம் பட்டிருக்கிற இடத்துல ராஜாவுடைய மகிமை, ராஜாவுடைய வல்லமை, ராஜாவுடைய அந்த இடத்திலே இருக்கும். அதுதான் அவருடைய ராஜாவின் வஸ்திரம் இருக்கிற இடத்திலே ராஜாவுக்குள் இருக்கிற ஒவ்வொரு தன்மையும் வெளிப்படும். அல்லேலூயா. அந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆலயத்திலே தேவனுடைய வஸ்திர தொங்கல் இறங்கி இருக்கிறது. அப்படி என்றால் தேவனுக்குள் இருக்கிற முழுமையான வல்லமைகளும் அந்த ஆலயத்திலே நிரம்பி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் பாருங்க, பெரும்பாடு உள்ள ஸ்திரீ 12 வருடமாக அவ வியாதியை சுமந்து கொண்டிருக்கிறார். மருத்துவர்களை தேடி தேடி அலைந்து பார்க்கிறார். எந்த மருத்துவர்களாலும் அவளுடைய வியாதியை மாற்ற முடியவில்லை. அவள் அறிகிறாள், இயேசு என்கிறவர் உன்னுடைய வியாதியை, தீராத வியாதியை உனக்கு மாற்ற முடியும், உனக்கு விடுதலை தர முடியும் என்பதை அவள் அறிந்த உடனே அவள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொடுவேன். அவளுக்கு தெரியும், வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டால் கூட அந்த வஸ்திரத்தை அணிந்திருக்கிறவருக்குள் இருக்கிற வல்லமையும் மகத்துவமும் மகிமையும் பரிசுத்தமும் அப்படியே எனக்குள் இறங்கும் போது தீராத வியாதி என் சரீரத்திலே இனி மாற்ற முடியாது என்று மருத்துவர்கள் அறிக்கையிட்ட வியாதியை கூட இந்த தேவனுடைய வல்லமை மாற்ற முடியும் என்று அவள் விசுவாசித்தது தீர்மானத்தோடு அவரை தேடி வருகிறாள். பாருங்க, பலவிதமான நெரிசல், தடை, கூட்டம், பல மனிதர்களுடைய கால்கள் நெருக்கிக் கொண்டிருக்கிற நேரத்திலும் ஒரே விசுவாசம், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுவேன், நான் தொடுவேன். அவ பிரயாசப்பட்டு தொட்டா. இன்றைக்கு எத்தனை பேர் தேவஜனமே அந்த வஸ்திரத்தின் ஓரம் என் மேல பட்டா தீராத வியாதி கூட என்னை விட்டு மாற்றப்படும், என்னை விட்டு விலகாத அவமானம் என்னை விட்டு விலகும், என் குடும்பத்தை பழித்தவர்கள் மத்தியிலே என் குடும்பத்தை கர்த்தர் மேன்மையாய் உயர்த்துவார். அதுதான் அந்த வஸ்திரத்தின் தொங்கலில் இருக்கிற மகத்துவம். தீராத வியாதிகளை தீர்க்க வல்லமை உள்ளதுதான் நாம் ஆராதிக்கிற தேவனுடைய வஸ்திரத்தின் தொங்கலில் இருக்கிற பவர். தேவஜனமே, ஹல்லேலூயா. ஆற்ற முடியல, மறக்க முடியல, காயம் எல்லாவற்றையும் மாற்றி அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல்கள், எழும்ப முடியலன்னு வேதனையோடு வந்திருக்கிற ஒவ்வொருடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் மாற்றி பரிசுத்தப்படுத்துகிற மகத்துவம் உள்ளதுதான் ஆண்டவருடைய வஸ்திரத்தின் தொங்கல். ஹல்லேலூயா. அவ ஆண்டவரை வஸ்திரத்தின் ஓரத்தை போய் தொட்டாள். பாருங்க, வஸ்திரத்தின் ஓரத்தை போய் தொட்டாள். ஹல்லேலூயா. மாத்திரத்திலே அவருக்குள் இருந்த வல்லமை அவளுடைய கை வழியா, கரங்கள் வழியாக அவருடைய சரீரத்தில் அப்படியே ஊடுருவி பாய்ந்து எந்த பகுதியிலே பலவீனப்பட்டிருந்தாலோ அந்த பகுதியிலே அவருக்குள் இருந்த வல்லமை வஸ்திரத்தின் வழியாக இறங்கி அவருடைய சரீரத்தில் இருந்த பலவீனத்தை மாற்றி அந்த நேரத்திலே 12 வருஷமாய் சுமந்து கொண்ட பலவீனம் அந்த நொடி பொழுதே அவள் சரீரத்தை விட்டு நீங்கினதை அவள் உணர்ந்து சொஸ்தம் அடைந்தாள். இயேசு இப்போ அத்தனை கூட்டத்தின் மத்தியிலும் இயேசு கேட்கிறார், யார் என்னுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டது? யார் என்னுடைய வஸ்திரம்? பலர் தொட்டார்கள், ஆனால் விசுவாசத்தோடு தொட்டவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம். இன்றைக்கு நீங்க விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கீங்க. தேவ ஜனமே, நிச்சயமாய் நீங்க விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை கேட்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். யார் என்னை தொட்டது? பயந்து நடுங்க அந்த சத்தத்தை கேட்டு அவருடைய பாதத்தில் வந்து விழுந்து கிடந்த அழுகிற, ஆண்டவரே நான் தான் தொட்டேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் மகளே உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. நீ பயப்படாத, இனி நீ பயப்படாத. நீ விசுவாசித்தல்ல, என் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா நான் விடுதலை ஆவேன். விசுவாசித்தல்ல, உன் விசுவாசம்
நீங்க இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கீங்க தேவஜனமே. திரும்பி போகும்போது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தின் மூலமாக வெளிப்படுகிற வல்லமையை நீங்கள் ஒவ்வொருவர் சுதந்திரித்துக் கொண்டுதான் இந்த இடத்தை விட்டு திரும்புவீர்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் நம்ம மேல வெளிப்படும்? பவுல் சொல்லுகிறார் பாருங்க, 1 கொரிந்தியர் 6:19 உங்கள் சரீரம் பரிசுத்த ஆவியின் ஆலயம். ஹல்லேலூயா. உங்கள் சரீரம் பரிசுத்த ஆவியின் ஆலயம். உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் தங்குகிற ஆலயம் தான் நம்ம சரீரம். எவ்வளவு மேன்மை பாருங்க. பரலோக தேவாதி தேவன் நம்முடைய சரீரத்தை ஒரு ஆலயமாய் பார்க்கிறார். அன்றைக்கு சாலமோனினால் ஒரு கல்லினாலும் மண்ணினாலும் கட்டப்பட்ட ஆலயத்திலே அவருடைய தொங்கல் மகிமையாய் இறங்குமே என்றால், இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தால் விலைக்கிரயமாக வாங்கப்பட்டவர்கள். இந்த ஆலயத்தில் அவருடைய மகிமை எவ்வளவு அதிகமாக இறங்கும் தேவஜனமே. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் தான் சொல்றார், இன்றைக்கு ஆலயத்தில் கர்த்தருடைய வஸ்திரத்தின் தொங்கல் நிரம்ப போகிறது. நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம். விலைக்கிரயமாய் வாங்கப்பட்ட நீங்களே, உங்கள் சரீரமே அவர் தங்குகிற ஆலயமாய் இருக்கிறது. இதிலே கர்த்தருடைய வஸ்திரத்தின் தொங்கல் இறங்கும் போது தீராத வியாதிகள், தீராத வேதனைகள், தீராத கவலைகள், முடியாது என்று சொல்லப்பட்ட அனுபவங்களில் ஒரு விடுதலையை என் தேவாதி தேவர் இந்த பிரசங்கத்தை நான் கேட்டுக் கொண்டிருக்கும் போதே எனக்கு தருவார் என்று விசுவாசிக்க உங்கள் ஒவ்வொருவர் மேல் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் இறங்க போதுமான தேவஜனமே. எலியா ரதத்திலே எடுத்து கொல்லப்பட்ட நேரத்திலே ஒரே வாஞ்சை எலிசாவுக்கு, உம்முடைய சால்வை எனக்கு வேண்டும், உம்முடைய சால்வை எனக்கு வேண்டும். தாகத்தோடு நின்று எதிர்பார்த்து கொண்டிருந்தான் பாருங்க. அவன் எடுத்துக்கொள்ளப்பட்ட நேரத்திலே, எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட நேரத்திலே அந்த சால்வை அந்த எலிசா மேல விழுந்தது. இன்றைக்கு உங்க மேலேயும் அந்த உன்னதமான தேவனுடைய சால்வை, அந்த வஸ்திரத்தின் தொங்கல் உங்க மேலே இறங்கி உங்களை மகிமையாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், வல்லமை உள்ளவர்களாய், அநேகர் பார்த்து ஆச்சரியப்படுகிறவர்களாய் மாற்ற போதுமானதான். ஹல்லேலூயா. கொஞ்சம் வாயை திறந்து ஆமேன் சொல்லுங்களா. சிலரெல்லாம் ஏதோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஹல்லேலூயா. நம்ம ஆராதனையில பிரசங்கத்துல தான் விடுதலை. நடக்காத காரியங்களை கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. ஆராதனையில கட்டுகள் அவிழ்க்கப்படும், பிரசங்கத்துல விடுதலை நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சாலமோனில் ஆலயத்தில் இறங்கினவர் என் மேலும் இறங்குவார் என்கிற விசுவாசத்தோடு அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் என் மேலே படர்ந்திருக்கும், என் மேல் விழும். நான் இந்த பகல் வேளையிலே சால்வையை பெற்றுக் கொள்வதற்கு முன்பாக இருந்த எலிசாவின் அனுபவத்தோடு இல்ல, சால்வையை பெற்றுக்கொண்ட எலிசாவின் அனுபவத்தோடு இந்த ஆலயத்தில் நான் வெளியே போவேன் சொல்லுங்க தேவஜனமே. இரட்டத்தனையான வரங்களினால் கர்த்தர் உங்களை ஹல்லேலூயா இபாரா ஷதரபரபா ஹல்லேலூயா. ஒண்ணே ஒண்ணுதான் ஆண்டவரே, உங்க வஸ்திரத்தின் தொங்கலால் என்ன மூடுங்க. தாகம். ரூத்து பார்த்தீங்கன்னு சொன்னா போவாசுடைய பாதத்தில் போய் உட்கார்ந்தா, படுத்துட்டா. அவ கேட்குற, ஆண்டவரே உம்முடைய போர்வையால் என்ன மூடுங்கப்பா. போவாசை பார்த்து கேட்குற, உங்க போர்வைய மேல விரியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த போவாசை பார்த்து அந்த ரூத்து கேட்டா, போவாசை பார்க்கிலும் பெரியவரை பார்த்து நீங்க கேட்கும் போது உங்க மேல அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் விழாதா தேவஜனம்? ஹல்லேலூயா. போர்வை, ஆண்டவரே நான் உங்ககிட்ட அடைக்கலமா வந்திருக்கிறேன், அதுதான் உங்க போர்வைய மேல மூடுங்க. நான் அடைக்கலமா வந்திருக்கிறேன், உங்களையே நம்பி வந்திருக்கிறேன், உங்க பாதுகாப்பை நான் தேடி வந்திருக்கிறேன், எனக்கு நீர் மீட்பராய் வேண்டும் என்கிற ஒரு ஆசையோடு உங்க சமூகத்தில் வந்திருக்கு. உங்க போர்வையால் என்ன மூடுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போவாஸ் போர்வையை எடுத்து மூடலாம் பாருங்க. அனாதையான ரூத்து அரச குலத்துக்கே தாயாய் மாற்றப்பட்டாள். நம்முடைய சந்ததியை பேசும்படியா கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவஜனமே? கர்த்தருடைய வஸ்திரத்தின் தொங்கல் ஒருவர் மேல் விழுந்தால் என்ற உங்க வாழ்க்கை ஆச்சரியம். நான் சாட்சி, அதற்கு நான் சாட்சி. ஒன்றும் அறியாத பேதை, படிப்பறிவில்லாதவள், ஞானம் இல்லாதவள், கிறிஸ்துவனா யாருனே தெரியாதவள்,
முதல் முறையா கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனம் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல். என்றைக்கு நான் அதை தரிசித்தனோ அன்றிலிருந்து என் வாழ்க்கை மாற்றப்பட்டதை என்னால். இன்றைக்கு இந்த பகல் அதே வஸ்திரத்தின் தொங்கலால் கர்த்தர் உங்களை மூட போகிறார். தேவ ஜனமே, அநாதையாய் வந்த ரூத்தை ஆசீர்வதித்த வஸ்திரத்தின் அந்த போர்வை இன்றைக்கு நம்மையும் ஆசீர்வதிக்க போலுமானது. பிச்சைக்காரிய வந்தா அந்த வஸ்திரம் அவளை எஜமாட்டியாய் மாற்றினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒரு ரூத்தை போல விரும்புறீங்க? என்ன போர்வையாய் மூடுங்கப்பா. ஒரு அடிமையை போல வந்திருக்கேன், அநாதியா வந்திருக்கேன், அடுத்த நேரத்துக்கு வழி இல்லாத சூழ்நிலையில வந்திருக்கேன். உங்க போர்வையால் என்ன மூடுங்கப்பா. கேட்பீங்களா தேவஜனமே? உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை. போவாசை பார்க்கிலும் பெரியவர் அவர். போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை ஏசையா ஏசையா ஏசையா, அன்பினால் என்னை மூடுமையா. நிறைவான பரிசு நீதானையாவும், நீழல் தானே தங்கும் சொர்க்கமையா. நிறைவான பரிசு நீதானையாவும், நீழல் தானே தங்கும் சொர்க்கமையா. போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையாம். ஹல்லேலூயா. கேட்டீங்களா பாடும்போது? அப்பா, உங்க அன்பு என்கிற போர்வையால் என்னை மூடி உங்க அன்புக்களால் என்ன நீங்க அரவணைத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொருவரையும் அவருடைய போர்வை, அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் இன்றைக்கு மூடும் தேவஜனமே. ஹல்லேலூயா. உலகத்துக்குள்ள செல்வந்தன், உலக பார்வையில செல்வந்தனான போவாசே அவளுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவளுக்கு பதில் கொடுக்க முடியும் என்றார். அண்ட சராசரங்களை உண்டாக்கின வானாதி வானங்களை படைத்த பரம தகப்பன் அவர் நமக்கு அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தந்து நம்மை மூட மாட்டாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் அந்த ஏசாயா பார்த்தார். இன்றைக்கு புதிய ஏற்பாடு காலத்தில் அவருடைய வஸ்திரம் எப்படிப்பட்டதாக இருந்தது? நம்முடைய தேவன் மகிமையும் மகத்துவமானவர். ஆலயத்திலே அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலே நிரம்பி இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவனுடைய வஸ்திரம் இந்த பூமியில் வந்தபோது எப்படிப்பட்டதாக இருந்தது? அதை நாம் முதல் தியானிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். ஹல்லேலூயா. அவ்வளவு மகிமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவருடைய வஸ்திரம் முன்னணையிலே, சத்திரத்தின் முன்னணையிலே ஒரு கந்தை துணி, கிழிந்த துணியிலே, ஒரு அழுக்கு துணியிலே அவரை சுத்தி வெளியிலே கிடத்தியிருக்கார்கள். தூதர்கள் மேய்ப்பர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம், இதுவே உங்களுக்கு அடையாளம். உன்னதமான தேவன், மகிமையில் வாசம் பண்ணுகிறவர், மனிதர்கள் கண்டு உயிரோடு இருக்க முடியாத ஒரு மேன்மை உள்ள தேவன் இன்றைக்கு முன்னணையிலே கிழிந்த துணியிலே சுற்றப்பட்டு கிடக்கிறார். இதுதான் உங்களுக்கு அடையாளம். அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்திலே தன்னை தாழ்த்தி முன்னணையிலே ஒரு சிறு குழந்தையாய் அவர் படுத்திருக்கிறார். சிங்காசனத்தில், உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவாதி தேவன் இன்றைக்கு அழுக்கு துணியில படுத்திருக்கிறார். எதற்காக? எதற்காக? நம்மை உயர்த்தும்படி அவர் தன்னை தாழ்த்தினார். சொல்லுங்க, சொல்லுங்க. நம்மை உயர்த்தும், உங்களை உயர்த்தும்படி, மகிமையில் உள்ள சிங்காசனத்தில் உங்களை என்னையும் அமர வைக்கும்படி அவர் தன்னை அடிமையின் ரூபத்துக்கு ஒப்பு கொடுத்தார்.
அவ்வளவு மகிமையான வஸ்திரத்தை உடையவர். மரியாள் போர்த்தின அந்த சாதாரணமான துணியை அருவருப்பாய் அவர் பார்க்கவில்லை. ஹல்லேலூயா. வெளிநாட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் வாழ்கிற பிள்ளைங்க ரொம்ப அழகழகாக ட்ரெஸ் போட்டிருப்பாங்களாம். அந்த பிள்ளைங்களை பார்த்து கேட்பாங்களாம்மா, நீ இந்தியாவுக்கு வர்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அது சொல்லுமா, சி இந்தியாவுக்கெல்லாம் நான் வரமாட்டேன், அங்கே எங்கே பார்த்தாலும் செளி சேறு அழுக்கு, ரோட்லலாம் மக்கள் ஒரு டீசன்ட் இல்லாமல் பேப்பரை சுருட்டி போடுறது, துப்புறது, பாட்டில் தூக்கி எறிகிறது, ஒரு நீட்டே இல்லாத இடம் தான் இந்தியா. நாங்கள் வந்தால் எங்கள் ட்ரெஸ் எல்லாம் அழுக்காகிறோம், நாங்கள் இந்தியாவுக்கு வரவே மாட்டோம். அப்படி ஆண்டவர் சொல்லலை. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஏசப்பா பாருங்க, வேதம் பிலிப்பியர்ல சொல்லுது, அவர் தேவனுடைய ரூபம் இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் நமக்காக அவர் தம்மை தாமே தாழ்த்தி ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்தில் வந்து அவர் பிறந்தாராம். ஹல்லேலூயா, ஆமென். தேவஜனமே, நம்ம அந்த ஆண்டவருடைய இந்த காரியத்தை, அவருடைய தாழ்மையை நமக்கு, அவருடைய தாழ்மையின் துணி நமக்கு கற்று தருகிற ஒரே காரியம் என்ன தெரியுமா? அவரை போல நாம் தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைங்க தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மோசே ஆண்டவர் அழைக்கும் போது மோசே சொன்னார், ஆண்டவரே நான் திக்குவாயன் ஆண்டவரே, தன்னை தாழ்த்தினார். பல லட்ச ஜனங்களுக்கு தலைவராக எடுத்து ஆண்டவர் பயன்படுத்தினார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை தருகிற தேவன் அவர். சாலமோன் ஆண்டவரே ஞானம் இல்லாதவன், ஒண்ணுமே தெரியாதவன் நான் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் போய் தாழ்த்தினான். அவனுக்கு ஞானமும் கனமும் செல்வமும் கொடுத்து சாலமனை உயர்த்தின கர்த்தர். அதனால ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய தந்தை அந்த தாழ்மையின் துணியை பார்க்கும்போது நமக்குள்ளும் ஒரு ஏக்கம் வரணும். உம்மை போல நான் என்னை தாழ்த்துகிற இருதயம் எனக்குள் வர வேண்டும் ஆண்டவரே. இங்க தாழ்த்தும் போது உங்களை அவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. தாழ்த்தும் போது உயர்த்துவார். கிதியோனை பார்த்து தூதன் வந்து அழைக்கும் போது சொல், கிதியோன் சொல், என் குடும்பத்தில் நான் சின்னவன் ஆண்டவரே, ஒண்ணுக்கும் உதவாதவன், அவனை ஆண்டவர் கரத்தில் எடுத்து இஸ்ரவேலை ரட்சித்தார். ஹல்லேலூயா. எத்தனையோ பரிசுத்தவான்கள், நான் ஒன்றுக்கும் உதவாதவன். தாவீது சொல்றார், நான் குப்பை, நான் புழு, நான் தெள்ளு பூச்சி ஆண்டவரேன்னு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் தாழ்த்தினான். தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் உயர்த்தப்பட்டார். அதான் ஆண்டவர் சொல்றார், நீ தாழ்த்து தேவ சமூகத்தில் வந்து. ஹல்லேலூயா. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நம்ம கெட்டு போகிறதுக்கு, அழிஞ்சு போகிறதுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க நமக்கு பில்லி சூனியம் செய்யாண்டாம். உடனே வருவான் பாருங்க குடுகுடுப்பக்காரன், குடு கொடுத்துட்டு வருவான். உன பக்கத்து வீட்டு வரனாக்கும் உனக்கு சூனியம் செஞ்சான்னு சொல்லி நம்ம மண்டையன் குழப்பி. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நம்மக்கிட்ட இருக்கிற பெருமையை நம்ம வாழ்க்கையை அழிச்சிரும். அதுக்கு சூனியம், யாரு சூனியம் செஞ்சாலும் மந்திரவாதியை தேடி போக வேண்டாம். என்கிட்ட என்ன மேட்டிமை இருக்கு, தேவ சமூகத்தில் எந்த அளவுக்கு என்ன தாழ்த்துறேன், நம்ம ஒரு நிமிஷம் நம்மளை ஆராய்ச்சி பார்த்தா போதும். கர்த்தரே நமக்கு எதிர்த்து நின்னா எந்த சூனியக்காரனாலும் நம்மளை தப்பித்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் கிட்ட நான் இருக்கணும்னு சொன்னா உன்னை நீ தாழ்த்து. உன் படிப்பு, உன் பெருமை, உன் அழகு, உன் ஆஸ்தி அந்தஸ்து, உன் சொத்து, நான் யாரு தெரியுமா, எல்லாத்தையும் ஆண்டோடைய சமூகத்தில் வரும்போது செருப்பை கலத்தி போடுறது போல எல்லாத்தையும் கலத்தி போட்டு ஒரு குப்பையை போல வந்து உட்காரு. தாழ்மையோட வந்து ஒரு கிருபையை பெற்றுட்டு போவ. ஹல்லேலூயா. மனுஷங்கள்ட்டையும் நம்ம தாழ்த்தணும். என்ன தெரியுமா, அதுக்காக நம்ம மனுஷன் முன்னால நான் ஒன்றும் உதவாதவான்னு தாழ்த்துறது இல்லை, நம்மளை தாழ்த்துறது இல்லை. நமக்கு முன்னால இருக்கிறவர்களை மேன்மையா பார்க்கறது தான் தாழ்மை. எப்போ மற்றவங்களை குறைச்சலா பார்க்க கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைங்க அவங்க ஆண்டவருடைய பார்வையில் கனம் பெற்றவங்க, அவங்களை மேன்மையா பார்க்கணும். ஜாதி, மதம், ஆஸ்தி, அந்தஸ்து, வீடு, காரை பார்த்து மதிக்கிறது கிருபை இழந்துருவோம் தேவஜனமே. ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, தாழ்மையாயிரு நீ தேவ சமூகத்துல வந்து, தாழ்மையாயிரு நீ. ஹல்லேலூயா. அடுத்தவங்க பேசுற பேச்சுக்கு மரியாதை கொடுக்கணும். சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, ஒரு காரியத்தை நம்மகிட்ட வந்து அந்த பிள்ளைங்க பேசுறாங்க, என்ன சொல்றாங்க, கேட்கிற இருதயம் உள்ளவங்க தன்னை தாழ்த்துறவங்க. ஹல்லேலூயா. எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும், பெருமை பிடிச்சவங்க, அகந்த பிடிச்சவங்க, ஏதோ ஒன்று அந்த குழந்தையா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் ஏதோ ஒன்று இருக்கும், கேட்போன்னு தாழ்மையா கேட்கிற இருதயம் தாழ்மை உள்ளவங்க. நன்றி சொல்றோம் பாருங்க, நன்றி, ஒரு உதவி செஞ்சா நன்றி, தேங்க்ஸ் சொல்றோம் பாருங்க, தாழ்மை உள்ளவங்க இருதயத்துல தான் தேங்க்ஸ் வரும். ஹல்லேலூயா. எதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்?
பேங்க்குக்கு நான் போகிறேன், அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க, நான் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? சொல்லி பாருங்க நீங்கள், சொல்லி பாருங்க நீங்கள், வித்தியாசமாக இருக்கும். ஹல்லேலூயா. அரசாங்க ஆஸ்பத்திரி போகிறோம், என்ன அரசாங்க சம்பளம் தானே வாங்குறாங்க, நான் எதுக்கு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? சொல்லி பாருங்கள். நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் சொல்லி பாருங்கள். அடுத்த நாங்கள் நீங்கள் போகும்போது அவங்கள வித்தியாசமாக ட்ரீட் பண்ணுவாங்க அவங்க. ஹல்லேலூயா. நன்றி உள்ள இருதயம் தன்னை தாழ்த்துகிற இருதயம். ஹல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு போய் பாருங்க, ஒரு வீடு பால் காய்க்கு, இங்கே பாருங்க, ஐயோ பிள்ளைய வச்சுட்டு, பிள்ளைய கொஞ்சம் இறக்கி வைங்க, எல்லாரும் பிள்ளைய பார்க்குறாங்க பாருங்க. ஒரு வீடு பால் காய்க்குது பாருங்க, வீடு பால் காய்க்குதுன்னா அந்த வீடை எவ்வளோ அழகாக பார்த்து கட்டியிருப்பாங்க. அந்த வீட்டுக்கு போனால் அவங்கள்ட்ட காசை கொடுத்துட்டு வரும்போது நல்லா கட்டியிருக்கீங்க சிஸ்டர், அவங்கள கொஞ்சம் உற்சாகப்படுத்துறது தாழ்மையின் இருதயம். நல்லா பாடுறாங்கன்னு சொன்னா நல்லா பாடுனீங்க சிஸ்டர். ஹல்லேலூயா. சிலரெல்லாம் நல்லா பாடுறேன்னு சொல்லிட்டே சொல்லுவாங்க, கொஞ்சம் அங்கே இறங்குச்சு, கொஞ்சம் அங்கே தாந்துது, அது பாவம், அது கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட ஒரு வாரமாக ஜோம் பண்ணிட்டு வந்து நிற்கும் பாருங்க. நல்லது சொல்லி அது போல் பாராட்டு கொடுக்கறது போலே நாளையிலேருந்து அது ஸ்டேஜில் நிற்காது. அப்படி நம்ம பாராட்டக்கூடாது. உண்மையாக நல்லா இருந்துன்னா தேடி போய் நல்லா இருந்துன்னு சொல்லி பாராட்டணும். அதுதான் தாழ்மை உள்ள இருதயம். ஹல்லேலூயா. ஆமாம், அப்படிப்பட்டவங்களுக்கு தான் ஆண்டவர் கூட வருவார். மோசே சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்தது எதனால் அறிவோம்? நீர் என்னோடு வருவதனால அல்லவா? அப்போ கிருபை யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? தாழ்மை உள்ளவர்களுக்கு தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் யாருக்கிட்ட ஆண்டவருடைய கிருபை இருக்கோ அவங்க கூட ஆண்டவர் நடப்பார். அவர் நடந்தா நமக்கு ஆசீர்வாதம் இல்லையா? ஆண்டவர் நடந்தா நமக்கு வேற என்ன பார்க்கணும்? ஆண்டவர் சொல்ற கிருபையை மட்டும் பெற்றுக்கொள். தாவீது கிருபையை பெற்றான். தாவீது வர விருத்தி அடைந்தான். மரியாள் கிட்ட ஒரு வாலிப பொண்ணா இருக்கா, மரியாள்கிட்ட தூதன் சொல்றான், நீ கற்பந்தரிக்க போறேன்னு. அவன் சொல்ல, நான் உமது அடியேன் ஆண்டவரே. அவ எத்தனை அவமானத்தை சந்திக்க போறான்னு தெரியுமா அவளுக்கு? வாலிப வயசுல நான் கற்பமா இருக்கும்போது எத்தனை பேர் அவதூறா பேச போற எல்லாம் தெரிஞ்சுதான் சொன்னான். தன்னை முழுமையாய் தேவ சமூகத்தில் அவ அர்ப்பணிச்சான். எவ்வளவு மகிமையான ஆசீர்வாதத்துக்குரியவளான்னா கிருபை நோவா பெற்றார் பாருங்க. தேசமே அழிஞ்சிட்டு இருக்குது, ஆண்டவர் கிருபை பெற்றவங்களை அழிய விடல. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நீ ஆண்டவரை பார்க்கும்போது அந்த மகிமையின் வஸ்திர தொங்கலை பார்க்கறது மட்டும் இல்ல, அந்த வஸ்திர தொங்கலுக்குள் இருக்கிற அவருடைய தாழ்மை உள்ள இருதயத்தை பாரு. ஹல்லேலூயா. ஆமென். சந்தோஷப்படுறவங்களோடு சந்தோஷப்படணும், அதுதான் தாழ்மை உள்ள இருதயம். சந்தோஷப்படுறது போது நம்ம எரியக்கூடாது. இன்னொரு வீட்டில் அவங்க சந்தோஷப்படுறாங்கன்னா நம்மளும் சேர்ந்து சந்தோஷம் நல்லா இருந்துட்டு போட்டோம். ஹல்லேலூயா. அந்த இருதயம் நமக்கு வேணும் பாருங்க. ஒருத்தவங்க பங்களா கட்டிட்டாங்க, நம்ம வயர் எரிஞ்சிட்டுது, ஆண்டவருடைய கிருபையை நம்ம இழந்துட்டோம். ஹல்லேலூயா. நம்ம பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு பெரிய கோடீஸ்வரன் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா வயறு எரியக்கூடாது. ஆண்டவரே அந்த பிள்ளை நல்லா இருக்கணும், ஆண்டவரே நோய் நொடி இல்லாம அந்த குழந்தை இந்த உலகத்துல ஆசீர்வாதமா வளன்னு சொல்லுங்க. அந்த கிருபையை நம்ம பெற்றுட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2:3 வேதம் சொல்லுது, தாழ்மையினாலே ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவணும். எல்லாரையும் மேன்மையா நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. யாரையும் தாழ்மையா சீப்பா நம்ம பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. சங்கீதம் 138:6 வேதம் சொல்லுது, கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவரையோ தூரத்தில் இருந்து பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவர் பெரியவர், ஆனா தாழ்மை உள்ளவர்களை அருகாமையில் பார்க்கிறாரா. ஆனா இருதயத்துல மேட்டிமை உள்ளவங்களை தூரத்துல இருந்து தான் பார்ப்பாரு. ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு ஆண்டவர் கிட்ட இருந்து நம்மளை பார்க்கணுமா? தூரத்துல இருந்து ஒரு உறவும் இல்லாம சொந்தம் இல்லாதவங்க தூரத்துலேருந்து ஓரக்கண்ணால பார்க்கறது போல இருக்கணுமா? ஆண்டவர் என் கிட்டே இருந்து என்னை பார்த்துட்டு. ஹல்லேலூயா. அவர் என் அருகாமையிலே இருக்கணும்னு விசுவாசிக்கிறவங்க எப்பவும் நம்ம தேவ சமூகத்தில் தாழ்த்துவோம், மற்றவர்களை நாம் மேன்மையாக பார்ப்போம். ஹல்லேலூயா. மத்தேயு 5:3 வேதம் சொல்கிறது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஹல்லேலூயா. நம்ம ஆவியிலே நம்மை தேவ சமூகத்தில் தாழ்த்தும் போது அவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம் உரியது என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. தேவ ஜனமே, முன்னணையில் துணியிலே சுற்றி இருக்கிற இயேசுவை நாம் பார்க்கும் போதெல்லாம் நம்முடைய இருதயத்தில் வர வேண்டிய ஒரே சிந்தனை, அவர் தன்னை தாழ்த்தினது போல நானும் எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தணும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு காரியத்தை மட்டும் நாம் தியானிப்போமா? சங்கீதம் 45:8.
தந்தத்தினால் 45:8 சங்கீதம். தந்தத்தினால் செய்த அரண்மனைகளிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போளம், சந்தனம், லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருந்த தேவனுடைய வஸ்திரத்தின் தொங்கல் ஆலயத்தில் இறங்கி இருந்தது பாருங்க. அந்த அவ்வளவு மகிமை உள்ள கர்த்தருடைய வஸ்திரத்தின் தொங்கலில் மறைந்திருந்த ஒரு வஸ்திரம் தான் தாழ்மையின் வஸ்திரம். இரண்டாவது அவருடைய வஸ்திரம் வாசனை உள்ள வஸ்திரம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவர் சாரோனின் ரோஜா, அவர் லீலி புஷ்பம். இந்த லீலி புஷ்பம் எப்படி இருக்கும் தெரியுமா? பள்ளத்தாக்குல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பாட்டு பாடினா நீங்க தூங்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லியிருக்கு? அவர் சாரோனின் ரோஜா, அவர் லீலி புஷ்பம். அதான் ஏசப்பாவை ஒப்பிட்டு சொல்லியிருக்கு பாருங்க. இந்த லீலி புஷ்பம் பாருங்க, பள்ளத்தாக்கு பகுதியில முட்களின் நடுவிலே பூத்து நிற்கும் பாருங்க. அந்த பூத்து நிற்கும் போது, காற்று அடிக்கும் போது அந்த முள்ளு என்ன செய்யும்னா இந்த லீலி புஷ்பத்தை போய் குத்தும் குத்தும் குத்த 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 என்ன வர சொல்லுங்க? வாசனை வரும். 1 கிலோமீட்டருக்கு தூரத்துக்கு இந்த லீலி புஷ்பத்தோடைய வாசம் பள்ளத்தாக்கு பகுதிகளில் வீசுமா. அங்க இருக்கிற வண்டுகள் எல்லாம் அதை அப்படியே முகர்ந்து கொள்ளுமா. இங்க லீலி புஷ்பத்திலிருந்து மனம் வருதுன்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. ஏசப்பா, ஏசப்பாவுடைய வஸ்திரம் வாசனை உள்ள வஸ்திரம். குத்த 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 அவருடைய பிள்ளைகளுக்கு அது வாசனையா இறங்கி வருகிறது. சிலுவையிலே அவருடைய சரீரத்தை ஆணிகளால் அடிக்கப்படும் போது அவருடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு என்று வாசனையாய், ரட்சிப்பு என்கிற வாசனையாய் இறங்கி வருகிறது. அதான் அவருடைய வஸ்திரத்தில் இருந்த வாசனை. அவருடைய கண்ணீர், அவர் சிந்தின சிலுவையிலே அவர் வலியினாலும் வேதனையினாலும் அவர் கண்ணிலிருந்து புறப்பட்ட கண்ணீரின் மூலமாக நமக்கு வந்தது சந்தோஷம் என்கிற வாசனை. ஹல்லேலூயா. முழு சரீரமும் காயப்பட்ட நேரத்திலே, குத்தப்பட்ட நேரத்திலே நமக்கு வந்த வாசனை என்ன தெரியுமா? கிருபை என்கிற வாசனை. ஹல்லேலூயா. அதுதான் அவர் வாசனை உள்ள வஸ்திரத்தை உடையவர். ஹல்லேலூயா. தேவஜனமே, அந்த வஸ்திரம் இன்றைக்கு உங்க மேலே இறங்குமேனால் நீங்களும் அவருக்காக வாசனை உள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழுவீங்க. நாம் ஒளியில உலகத்துக்கு போய் நாற்றம் எடுக்கிற வாழ்க்கை வாழக்கூடாது. நாம் வாசனை கொடுக்கிற வாழ்க்கையாய் வாழணும். கிறிஸ்துவை உடையவர்கள் என்று அநேகர் பார்த்தவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வாசனையின் வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்றால் இந்த பகல் வேளை உங்க மேலே அவருடைய வாசனை உள்ள வஸ்திரம் இறங்க வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சிக்கணும். ஹல்லேலூயா. நம் ஒவ்வொருவரையும் வாசனை உள்ளவர்களாய் மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி அந்த இடத்தில் அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி ஜான் கென்னடி என்கிற ஒரு தேவ மனிதன் பாருங்க, அவர் வாலிப வயசுல இருக்கும்போது ஆண்டவருக்காக ஒரு இது வாசனை திரவியம், அதாவது இந்த ஸ்ப்ரே செய்கிற கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தாராம் ஜான் கென்னடி. அப்போ அவர் வாலிப வயசில் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்த நேரத்தில் கிடைக்கிற வருமானத்தில் தன்னுடைய தேவைக்கு மீதி வருகிறது எல்லாம் மிஷினரிகளுக்கும் ஊழியங்களுக்கும் கொடுத்து ஊழியங்களை தாங்கி கொண்டு வந்தாராம் வாலிப வயதிலே. அப்படி இருக்கிற நேரத்தில் பாருங்க, அவர் வந்தது வேலை முடித்து விட்டு வேலை செஞ்சுட்டு அந்த கம்பெனியில் அந்த ஸ்ப்ரே கம்பெனியில் அந்த வாசனை திரவியங்களை செய்கிற அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு அவர் அந்த தெரு வழியாக நடக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களும் சொல்லுவாங்களா, கென்னடி வந்துட்டான், கென்னடி வந்துட்டான். ஏன் தெரியுமா? அங்கே உள்ள வாசனை திரவியங்கள் எல்லாம் அவருடைய வஸ்திரத்தில் அப்படியே பட்டதுனால அவர் எங்க போனாலும் அந்த மனம் வீசுது. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள், உங்கள் மேலே தேவனுடைய வாசனை உள்ள வஸ்திர தொங்கல் இறங்கும் எனால் நீங்க எங்க போனாலும் ஆண்டவருக்காக மனம் வீசுவீர்கள். ஆண்டவருக்காக நீங்க மனம் வீசுவீர்கள். தேவஜனமே, கர்த்தர் அதை விரும்புகிறார். நாற்றம் எடுக்கிற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில வேண்டாம். நாம் அவருக்கென்று மனம் வீசுகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றார் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கு தன்னையே, தன்னுடைய சரீரத்தை சுகந்த வாசனையாய் முகர்ந்து கொள்வதற்கு சிலுவையிலே அவர் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் அவர் சுகந்த வாசனையை முகர்ந்து கொள்கிற ஒரு வாசனை உள்ள வாழ்க்கை வாழணும். கர்த்தரை எப்படி வாசனை உள்ள வாழ்க்கை வாழ முடியும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வாசனை உள்ள வாழ்க்கை. ஹல்லேலூயா. துணிகரமான பாவம் அவங்க செய்யலையா, இவங்க செய்யலையா, பிரசங்கிக்கிற ஊழியக்காரங்க கூட செய்யறாங்களே, நம்ம செய்யறதுல என்ன தப்பு? நாற்றம் எடுக்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை அதற்காக தேவன் அழைக்கல. தேவஜனமே,
ஹல்லேலூயா. கெட்ட வார்த்தை ஆலயத்தில் வந்து நம்ம நல்லா துதிப்போம், ஆராதிப்போம் பாருங்க. ஆனால் வெளியில் போன கெட்ட வார்த்தை, நாற்றம் எடுக்கிற வாழ்க்கை. நம்ம எப்போ நம்ம மனம் வீசுவோம் தெரியுமா? துதித்துட்டே இருக்கும். நம்ம நாவு கர்த்தரை துதிக்கிற துதினால நிறைஞ்சிட்டு இருக்கும்போது ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கை மனம் வீசும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால நம்முடைய வாழ்க்கை மனம் வீசும் பாருங்க. மற்றவங்க அன்போடு நம்ம பழகும் போது நம்முடைய வாழ்க்கை மனம் வீசும். ஹல்லேலூயா. அவரை அறிகிற அறிவிலே வாஞ்சையோடு தேவ சமூகத்தில் காத்திருந்து அவரை அறிகிற அறிவில் வளருகிறவர்கள் வாசனையுள்ள வாழ்க்கை வாழ்வார்கள். இந்த பகல் வேளையிலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அப்படி ஆசீர்வதிப்பார். எத்தனை பேருக்கு வாஞ்சையா என் வாழ்க்கை இதுவரைக்கும் நாற்றம் எடுத்த வாழ்க்கையா இருக்கட்டும், ஆண்டவரே என் வாழ்க்கை வாசனை உள்ள வாழ்க்கையா மாறணும், உங்க வாசனை உள்ள வஸ்திரம் மேலே இறங்கணும். எத்தனை பேருக்கு வாஞ்ச? ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை மேன்மையா இருக்கும் தேவஜன், உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அவரை நீங்க மகிமைப்படுத்தும் போது அந்த வாசனை உள்ள வாழ்க்கையா நீங்க வாழ்ந்தா அவர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போதுமானவர். ஹல்லேலூயா. இவளில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுவார். ஹல்லேலூயா. ஆராதனை கர்த்தர் சொன்னது அதுதான். இவள் என் நேசகுமாரத்தி, இவள் என் நேசகுமாரன், இவளில் நான் பிரியமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமாயிருக்கிற ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது அவருக்காக நாம் எப்பொழுதும் மனம் வீசுகிற ஒரு வாழ்க்கை வாழணும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஜெபிக்கலாமா?